ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ் நானும் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பண்ணி காட்ட போகிறேன். என்னோடய கிட்ஸோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் தான் வந்து சாப்பிட்றோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து வீட்லேயே ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா என்ன செய்ய போகிறோன்னு. ஸோ எஸ் இன்றைக்கி நான் வந்து சிக்கனில் தான் அந்த ரெசிபியை வந்து பண்ண போகிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ஸோ கேக்ஸில் பார்த்து அதே மாதிரி இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு பேரை வச்சுருக்கேன், என்னென்னா அஜிபாஸ் ஃப்ரைட் சிக்கன். ஸோ பார்க்கலாமா எப்படி செய்யுதுன்னு. ஸோ சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டர்மரிக்கெல்லாம் போட்டு தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம வந்து மிக்சிங் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மிக்சிங்க்கு வந்து 1 spoon of soya sauce, 1 spoon of red chili sauce. ஓப்பன் பண்ண முடியல, புது பாக்கெட்டா? எஸ். ஸோ ஒரு 1.5 spoon வந்து டொமேட்டோ சாஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லைன்னா வந்து போரிங்காக இருக்கும். ஸோ அந்த மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் கொஞ்சம், இது வந்து கொரியாண்டர் பவுடர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். பெப்பர் நான் வந்து பிளாக் பெப்பர் தான் எடுத்துருக்கேன். ஒயிட் பெப்பர் இருந்தால் ஒயிட் பெப்பரும் ஆட் பண்ணலாம். ஸோ பிளாக் பெப்பர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சேன். லிட்டில் பிட் ஆஃப் சால்ட், கொஞ்சம் சால்ட்டு, அண்ட் தென் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஸோ எனக்கு வந்து செய்கிறது தான் நான் வந்து இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் ஐடியா எல்லாமே என் சிஸ்டர் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ எக் ஒயிட் ஆட் பண்ணலாமா? நான் வந்து 2 எக் ஒயிட் மட்டும் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஆமாம் எல்லோவும் எடுத்துக்கலாம். பட் நாங்கள் வந்து வீட்டில் யாருமே வந்து எல்லோ எக்கை வந்து ஆட் பண்ணால் வந்து சாப்பிட மாட்டோம். பட் எங்களுக்கு தெரியாமல் யாராவது ஆட் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். நாங்களே இந்த கையால் ஆட் பண்ணி சாப்பிட்றதில்ல. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட மில்க் இப்போ ஆட் பண்ணுமா? நல்லா சில்லான ஒரு மில்க்கு ஒரு 1/2 டம்ளர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். பப்பு. ஸோ ஒரு 1/2 லெமன் ஜூஸ் இப்போவா? ஓகே. ஸோ வந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 1/2 லெமனில் இருந்தும் பாதி லெமன் தான். ஸோ வந்து சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி இன்றைக்கி கடையில் வந்து சொல்லி எங்களுக்கு வந்து ஸ்ட்ரைப்ஸ் பீஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரைப்ஸ் தான் வந்து பண்ண போகிறோம். அர்ஜானுக்கு வந்து எப்போவுமே KFC போனால் விங்ஸ் தான் வந்து அழகாக க்யூட்டாக சாப்பிடுவார். ஸோ விங்ஸ் இருக்குது, லாலிபாப் இருக்குது. ஸோ இந்த சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணலாமா? வந்து கையில் வந்து சுத்தமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்கு எனக்கு வந்து காமிச்சிருக்கேன் இருக்கும் நினைக்கிறேன். பெரிய பாத்திரத்தில் மாற்றிடலாமா இதை? ஆமா. ஃப்ரைட் சிக்கன், ஆஜிபாஸ் ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி யார்கிட்டையும் நாங்கள் சொல்லுவதில்லை அப்படின்னு வீடியோவாக போடுறோமே. ஓகேயா? இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. என்ன சாப்பிட போகிறோம்? ஃபிஷ் இல்லை, சிக்கன். ஃப்ரைட் சிக்கன், பாப்கார்ன் சிக்கன். அம்மாக்கு கிஷி love you. யார் பாப்பா? அஜு. அர்ஜுன் யார் பாப்பா? மம்மா பாப்பாவா டாடி பாப்பாவா? Mama papa. Thank you. No. Mama papa. Lala papa. Ede. Lala papa. ஓகே. ஸோ வந்து மெயின் மிக்சிங் வந்து இப்போ தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு 1/2 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நல்லா ஒரு பிக் பிளேட்டில் வந்து நம்ம பெருசாக 1/2 ஸ்பூன். ஸோ 1/2 கப் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பிளாக் பெப்பர் பவுடர், அப்புறமா கொரியாண்டர் பவுடர். இதில் வந்து டர்மரிக் ஆட் பண்ண வேண்டாமா? மாமா. சால்ட் வந்து கொஞ்சமாக.
உப்பு வந்து தேவையானது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சூப்பராக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபுல்லாக. ஆனால் மேலே அந்த கிறிஸ்பியாக வருது இல்லை, அதுக்கு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாமா? இதில் தான் அது வரும். இல்லே வந்துடுமா? ஓகே, ஸோ எஸ் டன். ஓகே, ஸோ வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் வந்து இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நல்லா கூலாகி செட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ள நம்ம பவுடரும் ரெடி பண்ணியாச்சு, ஐஸ் வாட்டரும் ரெடியாக இருக்குது, ஆனால் ஆயிலும் ஹீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? சிக்கன் எப்படி வருதுன்னு தெரியல, நாங்களே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆக்சுவலி நல்லா டிப் பண்ணி ஸ்ட்ரைப்ஸை இதில் ஒரு ரோல் பண்ணுமா? இப்போது ஐஸ் வாட்டரில் போடணும்ல, அகெயின் இல்லையா? ஸோ போடலாமா அதில்? तेल गरम हो या कि बनना गरम होगा डाल. கிறிஸ்பியான ஃப்ரைட் சிக்கன் ரெடி. ஸோ நான் வந்து ஒரு விங்ஸ் ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி. என் அஜி குட்டிக்காக ஒரு விங்ஸ் ட்ரை பண்ணுறேன். விங்ஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை ஆனது. எப்படிடா பண்ணுறீங்க கேக்கு? நாங்களும் தான் ட்ரை பண்ணுறோம், என்ன பண்ணாலும் வர மாட்டேங்குது. வந்துச்சு கொஞ்சம் வந்துச்சு, கலர் மட்டும்தான் மிஸ்ஸிங். அதுக்காக வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணால் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரெடி ஆச்சு. சூப்பராக வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. கேஎஃப்சி மாதிரி தான் பார்க்குறக்கு இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? எஸ், கிறிஸ்பினஸை பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. மசாலாவும் வந்து அப்படியே வந்து சேர்ந்து தான் வந்திருக்கு. ஸோ பிரிஞ்சு போல் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ பார்க்குறக்கு வந்து நிஜமாகவே வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம், பட் தென் சூப்பராக வந்திருக்கு. நாட் பேட். ஓகே, பட் கேஎஃப்சி வந்து கொஞ்சம் காரமாக இருக்காது. பட் நம்ம கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம், லைட்டாக கொஞ்சம் அந்த ஸ்பைசினஸ் வருது. பட் ஓவராலாக இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு கூட இந்த ரெசிபி தெரியாது, என் சிஸ்டர் தான் இந்த ரெசிபி பற்றி சொன்னால். பட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அன்டில் தென் பாய், டேக் கேர். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.